என்பதை பெருமக்கள் சொல்லுவார்கள். நோன்பினுடைய பயன்களில் எல்லாம் உன்னதமான பயன், நோன்பினுடைய பயன்களில் எல்லாம் உன்னதமான பயன் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் நம்மை அப்படி கபூல் செய்தருள்வார். மக்களே, வாழ்க்கையில தக்வாவுக்கு நிகராக, இரையச்சத்திற்கு நிகராக ரப்பு ஒன்று வைக்கவே. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. தக்வாங்கிறது சாதாரணமானதல்ல. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு வழி அனுப்பி வைக்கிறாங்க. பெரிய கூட்டம். ஸல்லல்லாஹு கேட்டார்கள், யமன் நாட்டிற்கு சென்று அந்த மக்களுக்கு தீனை சொல்ல, அவர்களை வழி நடத்த உங்களை யாராவது போகணும், யார் தயாருன்னு கேட்டாங்க. சித்திகுல் அக்பர் எழுந்திருச்சாங்க, நாயகமே நீங்க சம்மதிச்சா நான் போறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒன்னும் பதில் சொல்லல. சரின்னு சொன்னா அனுப்பி வைக்கணும், வேண்டாம்னா காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை இப்ப சொல்லக்கூடாது. அதனால அமைதியா இருந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சு சொன்னார்கள், நாயகமே நீங்க சம்மதிச்சா நான் போறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் சரி வேண்டான்னு ஒண்ணுமே சொல்லல. அந்த தொடரிலே செய்தனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்காங்க. ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே நான் போறேன்னு சொன்னாங்க. அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆது பின் ஜபல். உலகத்தில் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சட்ட நுணுக்கங்களை உலகத்திற்கே மிக மிக தெளிவான முறையில் அறிவித்துக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதற்கு செய்து நாம் மாதிரிதான் சொன்னார். சொன்னாங்க, நீங்க வீட்டுல போய் கேட்டு வாங்க, உங்களுடைய தாயார் சம்மதிச்சா நீங்க போறான்னு சொன்னாங்க. தாயார்கிட்ட போய் கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, நீ யமனே, என் அருமை மகனே, நீ யமனுக்கு போறதை நான் விரும்பலன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. தாயாரை கூப்பிட்டு வாங்கன்னாங்க. உங்கள் மகனை யமனுக்கு நான் தான் செல்படி சொன்னேன், நீங்க வேணான்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆம நாயகனே, உங்களுடைய முன்னால் அமர்ந்து உங்களுடைய திருமுகத்தை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய நல்லுபதேசங்களை கேட்கும் பொழுது என் மகனின் உள்ளத்தில் ஈமானுடைய வளர்ச்சியும் ஈமானுடைய ஜோதியும் அதிகரிக்கும். உங்களை பிரிந்து சென்றால் எங்க அவருடைய ஈமானில் குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து வேணான்னு சொல்லுவோம். சொல்லாங்கன்னா இல்லை இல்லை, அவரை கொண்டு யமனில் நிறைய வேலைகள் இருக்கிறது, அனுப்பி வைங்க, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுப்பான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அனுப்பி. நீண்ட வரலாறு அது. அதிலே ஹஜ்ரத் முஆது ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பிய வரலாறு இருக்கிறது. ஓ முஆதுன் ராக்கிபுன், முஆது ரலியல்லாஹு வாகனத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலதி, இந்த வாகனத்திற்கு கீழ் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வர்றாங்க. ஆகவே தாங்க கீழே நடந்து வர்றீங்க, நான் மேல இருக்கிறேனே, ஒண்ணு என்ன கீழே இறங்க ஜம்பதிங்க, அல்லது நீங்க மேல வாங்கன்னா. வேணாம், அங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் பல்வேறு விதமான உபதேசங்களை செய்து கொண்டே வருகிறார், பல்வேறு விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அஹ்சின் குலுக்க லின்னாஸ், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய உபதேசத்தை செய்தாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா முஆத் அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி வ கப்ரி. முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான். நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னுடைய மஸ்ஜித் நபவி, என்னுடைய முபாரக்கான கபருக்கு அருகில் தான் தாங்கள் நடந்து வருவீர்கள் சொல்லு. இதர செய்து நாம் முஆதுதான் தாங்க முடியல. அதற்கு முஆதுதான் அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். ஆகியமே என்ன சொல்கிறேன், அவருடைய முகத்தை கூட நேரடியாக அவங்களால பார்க்க இயனதில்லை. ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியாக ஒரு உபதேசத்தை செய்தார். இந்த உபதேசம் எவ்வளவு முக்கியமானது. இனிமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய அமுதவாய் திறந்து பேச போவதில்லை இதற்கு மாதத்தில். அப்படிப்பட்ட நிலையிலே இதற்கு மாதத்தில் சொன்னார்கள், அவர்களே, என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள், என்னுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அல் முத்தகூன், தக்வா உள்ளவர்கள். என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு நிலையில் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும், சொல்லை, செயலை, சிந்தனைகளை, அணுகுமுறைகளை எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட பேருணர்வோடு யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற உபதேசத்தை செய்தார். அப்படியானால் தக்வா என்பது எவ்வளவு அடித்தளமானது. அந்த தக்வாவை உண்டாக்கும் நோன்பு என்று சொல்கிறார்.
தக்வா வேண்டாம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா முன்னால் உள்ள சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் ஒரு உபதேசம் செய்கிறான். குர்ஆன்ல எத்தனை உபதேசங்கள் வருகிறது, ஆனால் உபதேசம் செய்வதாக சொல்லி அல்லாஹ் சொன்ன ஒரு உபதேசம் தக்வா. وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. உங்களுக்கும் உங்கள் முன்னால் உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக ஆகுங்கள் என்றுதான் சொல்றேன். ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாவிலும், ஜும்மாவில் 5 விஷயங்கள் முக்கியமானது. ஜும்மாவுடைய குத்துபாவில 5 காரியங்கள் முக்கியமானது. அதிலே ஒன்று தக்வாவை உபதேசிக்க வேண்டும். ஊசிக்கும் இபாதல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசிக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அந்த தக்வாவை வசியத்து செய்வது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபர்து என்று சொல்வார். குத்பாவுடைய ஃபர்துகளில் ஒன்றாக சொல்வார். அதனாலே அந்த தக்வாவை தரக்கூடிய மகத்தான சாதனம், வலிமை மிக்க சாதனம் நோன்பு என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்கிறார். புனிதமான ரமலான் நமக்கு தரக்கூடிய சன்மானங்களிலே, நமக்கு தரக்கூடிய மகத்தான பாக்கியங்களில் பிரதானமானதும் உன்னதமானதும் சங்கையான ரமலானிலே நோன்பு. அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வதற்கும் ரப்பினுடைய திருப்தியின் அடிப்படையிலே பூரணமாக நாம் நோன்பு நோற்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள் புரிவாராக. நாம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாயிகளாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த அடிப்படைகளை நம்ம வேலை செய்யற கம்பெனிகளா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் இவர் நோன்பு வைக்கிறவர், இவர் ஒரு முஸ்லீம், இவர் இறை கட்டளை நிறைவேற்றுபவர் என்ற ஒரு நிலையை அவங்களுடைய கல்வில கூட பதிய வைக்கணும். ஃபர்லான அமல்கள்ல முகஸ்துதிலாம் கிடையாது. நஃபில்ல வேணா நோம்பான்னா தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் ஃபர்லான அமல்களை பொறுத்தவரையிலே யாருக்கும் தெரியக்கூடாது. ஜமாத்துங்க சேர்ந்து தொடர்ந்து தொழுகையில முகஸ்துதி கிடையாது, ஹஜ்ஜில முகஸ்துதி கிடையாது, ஜக்காத்தை நிறைவேற்றுவதில் முகஸ்துதி கிடையாது, நோன்பிலும் முகஸ்துதி கிடையாது. ஃபர்லான அமல் அது. அதனாலே நம்முடைய அந்த மேலான கட்டளையை, இறை கட்டளை நிறைவேற்றுகிறோம் என்பதை நம்முடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவிக்க வேண்டும். மற்றவருடைய உள்ளத்திலேயும் கூட இவர் மார்க்கத்தை பேணுபவர் என்ற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறேன். ரமலான் தரக்கூடிய மகத்தான சன்மானம், பிரதானமான சன்மானம் நோன்பு என்பது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் தௌராத்தை கொடுப்பதற்கு முன்னால் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய வேதம் வழங்கப்பட போகிறது, அதற்கு முன்னால் நோன்பு வைத்துக் கொண்டு வாருங்கள். 30 நோன்பு வச்சாங்க, இன்னொரு 10 நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். மீண்டும் 10 நோன்பு வைத்துக் கொண்டு ரப்பிடத்தில் உரையாடுவதற்கும் வேதத்தை பெறுவதற்கும் சென்றார். அதனாலே நோன்பு என்பது ரப்பிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியது. அதற்கு ஈடாக நிகராக ஒரு அமலை அல்லாஹ் வைக்கவே இல்லை. அதனால்தான் கருணையே உருவான காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்கிறார். கருணையாளர், தன்னுடைய திருநாமத்தை எடுத்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல உள்ளது இல்லையா அங்க ரஹீம்ங்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது மாதிரி அஸ்மாஉல் ஹுஸ்னா உள்ளது ரഊஃப், தன்னுடைய திருநாமத்தை அல்லாஹ் சொல்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அடியார்கள் மீது கருணை கொண்டவர்கள், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தேட்டம் உள்ளவர்கள், இந்த உம்மத்திற்கு எந்த காரியம் கஷ்டமாகிவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள். அதெல்லாம் தூங்கிட்டு இருந்த ஆளை கூட தான் எழுப்பல சல்லாசல்லாம். இன்னொரு ஆளை சொல்லி எழுப்ப சொன்னாங்க. ஒருவேளை தூக்கத்தினுடைய கலக்கத்துல போங்கன்னு எதையாவது சொல்லிட்டா அது வேற மாதிரி அவருக்கு பாவம் வந்து சேர்ந்து விடும். தங்களுடைய ஹயாத்துல சல்லாதன ஒரு தடவை கூட பாங்கு சொல்லல. ஏன் சொல்லல, ஹய்யா அலஸ் ஸலா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு அடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, இங்க வந்து ஆகணும், வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. சல்லாசனமுடைய அதனால உம்மத்து கஷ்டமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக சல்லாசனம் அதை செய்யணும். உண்மையானவர்களே, அப்படிப்பட்ட கருணையின் திரு உருவான காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரமலானை பெற்றுக்கொண்டோம், ரமலானை ஒருவர் பெற்று அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெறக்கூடிய வழியை நோன்பை நோற்காமல் நல்ல காரியங்களை செய்யாமல் வீணாக்கி விட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத ரசூல் ஆமீன் என்றால் அது எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. அதை விட ஒரு முஃமினுக்கு எச்சரிக்கை என்ன தேவை?
அல்லாஹுடைய ரசூல் அவர்களே அப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்குண்டான ஒரு உன்னதமான ஒரு காரியம், கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான் நோன்பு. அதனால் புனிதமான ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய மகத்தான கடமையான ஒரு அமல் புனிதமான நோன்பு. அதேபோல் ரமதானுக்கு மாத்திர விசேஷமான அமல் தராவி. ஷஹ்ருன்